ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறில் இருக்க சனி பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எங்கேருந்து கிளம்பணும்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் பஸ் ஏறி திருநள்ளாறை ரீச் பண்ணோம். திருநள்ளாறு போகிறதுக்கு மினிமம் 1 ஹவர் ஆகுங்க. 1 ஹவர் டு 1.5 ஹவர் கண்டிப்பாக ஆகும். அது சனிக்கிழமை மிக உகந்த நாள். இது பார்த்திங்கன்னா நுழைவு வாயில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த குளத்துக்கு போகிறதுக்கான நுழைவு வாயில். ஏன்னா திருநள்ளாறு போனாலே ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடம் அந்த குளம் தாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுன்றதை விட அங்கே போய் நம்ம கஷ்டங்களை சொல்லி தண்ணியில் மூங்கி எழுந்திரிச்சா அந்த கஷ்டம்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. நான் போனப்போ நானுமே அதை பண்ணேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்தே எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்க. அங்கே போனால் ஒரு கண்டிப்பாக ஒரு பிளாக் டவல் தேவைப்படும் உங்களுக்கு. அதை கட்டிட்டு குளத்துல வந்து சாமி பார்த்து வேண்டிக்கிட்டு உங்கள் மனசில் கஷ்டங்கள்லாம் போகணுன்னு வேண்டிக்கிட்டு குளத்துல மூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா போதும். ஷீக்கா எடுத்துகிட்டு போகணும். நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதை வச்சு தான் அங்கே குளிக்கணும். அதுக்கப்புறம் அந்த குளத்தில் வந்து தூய்மை பண்ணணும் நிறையா. அதுக்காக நீங்கள் உங்கள் கிளாஸ் அதில் போட்டுறாதீங்க. இது வந்து திருநள்ளாறு கோவிலோட என்ட்ரன்ஸ். போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கோவில் கோபுரம். அங்கே சாமி பேர் என்ன கேட்டிங்கன்னா தர்பணேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோவிலோடைய அந்த மினி ஸ்ட்ரக்சர்ஸ் அதை இது பண்ணி என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு போகணுன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கஷ்டங்கள் தீரணும். சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து சனி பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி பிடிச்சா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்கள் லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் வரும். மாற்றங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதாகவும் நடக்கலாம், அது தவறுகளாகவும் நடக்கலாம். சனி பகவான் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அப்படின்னா அவர் எல்லா ராசிலையும் குடியிருப்பார். அவன் ஒரு மனித வாழ்வில் அவன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் ஒரு வாட்டியாச்சும் சனி பகவான் வந்து அவனை பிடிச்சிட்டு தான் விடுவார் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து 19 ஆண்டுகள் வந்து தவறு இருக்கிற ஒரு மனிதர் என்ற கடவுள்னு சொல்கிறாங்க. அதாவது நவகிரகங்களில் ஒருவரானவர் தான் சனீஸ்வரர். இது சனீஸ்வரர் கோயில் ஆலயத்தில் நம்ம தர்பணேஸ்வரரை பார்த்துட்டு வெளியே வரும்போது இதை சுற்றி நிறையா எப்படி சொல்கிறது, நாயன்மார்கள்னு சொல்லுவாங்களே அவங்கள பற்றிலாம் இருக்கும். அவங்க யார் அவங்களுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டு அவங்கள வணங்கப்படுற ஒரு விஷயமும் இருக்குது. இது போடுறவங்க அதேமாரி இந்த கோவிலில் வந்து சாமியை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையான தானம் பண்ணணும். அதுக்கு என்னென்னா, சனீஸ்வரருக்கு மிகவும் உகந்ததானது எள்ளு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு சாதம் நீங்கள் எள்ளு சாதம் இல்லை மற்ற தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். செஞ்சு எடுத்துகிட்டு போகிற பக்கத்தில் இருந்தீங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நிறைய பேருக்கும் பண்ணுங்கள். ஆனால் தானம் பண்ணுங்கள். அங்கே அதேமாரி சிலர் வந்து சாமி பேரை வச்சுட்டு நம்மளே இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உஷாராகவே இருங்க. பேக்ஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்காங்க. அந்த குளத்துக்கு போனப்போ அந்த துணியை மட்டும் அங்கே போட்டுறாதீங்க. துணியில் வந்து ₹1 காசு வச்சு அந்த பிளாக் டவல் வாங்கினீங்களே அதில் கட்டி தலையை சுற்றி நீங்கள் அங்கே அவங்களே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, குளத்துக்குள்ளே போடக்கூடாதுன்னு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மளாம் எஜுகேட்டடு, கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த குளத்தில் வந்து குளிப்பாங்கன்னு கூட. இது வந்து அங்கே இருக்கிற இதை சுற்றி போனீங்கன்னா விநாயகர் சிலை நிறையா. இது வந்து கோவில் வந்து எப்போ திறப்பாங்க, எப்போ நடை சாத்துவாங்க அதை பற்றிலாம் இருக்கும். இது வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இறைவன் வந்து எப்படி ஆசைப்பட்றாரு, என்னெல்லாம் பண்ணி வரம் வாங்கினார், அவருக்கு என்ன நடந்தது, அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸை வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கோவில் உள்ள. இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. இது வந்து கோவிலோடைய சைடு புறத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பதிக்கப்பட்டு வச்சுருக்கு. இது வந்து அதான் கால பைரவர் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதான் ஸ்ரீ பைரவர் அப்படின்னு சொல்லி பைரவர் சிலை வந்து இந்த கோவிலில் மிக அதிகமாகவும் உள்ளது. இது வந்து சிவனடிகள் சிவனை ஒவ்வொரு சிவன் சிலைக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டுங்க, ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு. அதேமாரி இந்த பதாகைகளில் வந்து எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நல்லா படிக்கணும் நம்ம. அது நம்மளுக்கு நல்லது. இங்கே இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க. தமிழ்நாடு நான் அங்கே போன பிறகு அங்கே பேசினவங்கக்கிட்ட தமிழ்நாடு இருந்து வந்திருக்காங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நிறைய ஊர்லேருந்து வராங்க. ஏன்னா அவங்க எல்லோருக்குமே இந்த கோவிலை பற்றி தெரியுது. இதுக்கு முன்னாடி இஸ்ரோவும் இந்த கோவிலை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கேட்டால் சேட்டிலைட் இங்கே வந்தால் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே அது ரிகார்டிங்காக ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க.
இது நீங்கள் கோவில் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மருடைய சிலை இருக்கும். இதை வணங்கிட்டு இங்கே நீங்கள் நான் போனப்போ கோவில் உள்ளே இருந்தப்போ நல்ல மழை வந்தது. எனக்கு ஒரு நல்ல உற்சாகமாகவும் இருந்தது. இந்த கோவில் போனப்போ ஒரு மன நிம்மதி கிடச்சிது. ஏதோ கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே போன பிறகு கோவிலை விட்டு வரும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு இந்த கோவிலில் பொறுத்தளவுக்கு. இதுக்கு சனீஸ்வரரை பார்க்க மிக உகந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை நீங்கள் போனோன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரில் ஒரு நாள் தங்க பாருங்கள். அப்படி அந்த ஊரில் உங்களால் தங்க முடியலன்னா பக்கத்தில் வந்து திருவாரூர் இருக்குது. சாமி